இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல 9th சம் பார்க்குறோம். கொஷின் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். ஸோ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ அண்ட் இசட் வேல்யூ மூணையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த நம்பர்ஸ் எக்ஸ், 10, ஒய், 24, இசட் ஆர் இன் ஏபி. இங்கேயும் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குங்கிற அந்த கண்டிஷனை தான் சொல்லியிருக்காங்க. சம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளாக இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற டேர்ம்ஸில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிற பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஏபிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது ஏ ஈக்குவல் என்னது எக்ஸ், இதுதான் T1. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது T1னா அடுத்து இருக்கிறது என்னது T2 ஈக்குவல் 10. நம்மளுக்கு தெரியுமா? ஓகே. அடுத்தது T3 ஈக்குவல் என்ன வரும்? ஒய் வரும். T4 என்ன வரும்? 24 இருக்கும். T5 தான் என்ன இருக்கும்? Z. ஸோ 5 டேர்ம்ஸ் இருக்குது. T1, T2, T3, T4, T5 5 டேர்ம்ஸ் எழுதியாச்சு. இதில் T1 அப்படிங்கிறது நம்ம ஏன்னு எழுதியிருக்கோம். அப்போ T2 எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு A ப்ளஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு டி. அதாவது Tn ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அந்த ஃபார்முலாவில் தான் D2 ஈக்குவல் டு 10 இருக்குன்னா அந்த T2 எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் டின்னு எழுதலாம். அப்போ அடுத்து இருக்குது A ப்ளஸ் 2டின்னு எழுதலாம். T4 A ப்ளஸ் 3டின்னு எழுதலாம். T5 A ப்ளஸ் 4டின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ A ப்ளஸ் D ஈக்குவல் டு 10, A ப்ளஸ் 2D ஈக்குவல் டு ஒய், A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 24, A ப்ளஸ் 4D ஈக்குவல் டு இசட்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் A வந்து T1 வேல்யூ தெரியாது. ஆனால் A ப்ளஸ் டிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கி. இதில் 1ன்னு வச்சுக்கலாம். அதுமாதிரி 2Dயே எடுக்க முடியாது, ஏன்னா அது வேல்யூ தெரில ஒய். பட் 3Dக்கு வேல்யூ தெரியும், 24ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A வேல்யூ டி வேல்யூ கிடச்சிரும். இந்த A வேல்யூ டி வேல்யூவை கொண்டு போய் நம்மளுக்கு தேவையானதுலலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் ப்ராசஸ், இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோமா? ஸோ 8th ஸ்டாண்டர்டில் படித்தா அதே மெத்தட் தான். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், எல்லாமே மைனஸ். ஸோ ஏ மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் 2D வரும், இங்கே மைனஸ் 14 இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ D is equal to 14/2, ஸோ 7. இப்போ இந்த D is equal to 7 அப்படிங்கிறத கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ A ப்ளஸ் D is equal to என்னது? 7 is equal to 10. அப்போ A is equal to 10 minus 7, ஸோ A is equal to 3. ஓகேவா? இப்போ A வேல்யூ தெரிஞ்சு போச்சு. A தான் நம்மளுக்கு என்னது? எக்ஸ். ஸோ A is equal to x is equal to 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து y வேணால் என்ன பண்ணணும்? A ப்ளஸ் 2D is equal to தான் y. அப்போ y வேணால் A என்னது? 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 7 என்ன வரும்? 3 ப்ளஸ் is equal to 17. ஸோ y is equal to 17 கிடச்சிச்சா? x is equal to 3, y is equal to 17. அதே மாதிரி z வேணுன்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4D is equal to the z. ஸோ A வந்து 3, 4 இன்ட்டு 7 இதுதான் நம்மளுக்கு z. அப்போ z எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்கள். 3 ப்ளஸ் 28, ஸோ 31. ஸோ இப்போ XYZ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ x is equal to 3, y is equal to 70, z is equal to 31. ஸோ இப்படி தான் செய்கிறோம். ஸோ கொடுத்துருக்க டேர்மை வந்து A is equal to T1 is equal to x, T2 is equal to A plus D, T3 is equal to A plus 2D, T4 is equal to A plus 3D, T5 is equal to A plus 4Dன்னு எடுத்துக்க தெரியணும். இதில் நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஒய் இசட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் 10, 24ங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணால் A வேல்யூ டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை கொண்டு போய் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையா எக்ஸ் வேணும்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.